ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சோனே சேப்பங்கிழங்கு செய்யலாம்னு சொல்லி சேப்பங்கிழங்கு நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 விசிலுக்கு மேலே வைக்காதீங்க. 2 விசிலுக்கு மேலே வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும். நல்லா வெந்ததுக்கப்புறமா தோலை ஃபுல்லாக உரிச்சிட்டு மீடியம் சைஸாக அதை கட் பண்ணிக்கலாம். இது செய்கிறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும். பொறுமையாக செஞ்சால் நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா இதை ஒரு கடாயில் சேர்த்துக்கிறேன். இது செய்கிறதுக்கு அடி கனமான கடாயை எடுத்துக்கோங்க, இல்லை இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 5-6 பல் பூண்டு இடித்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு இது அடியில் பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கலந்து விட விட அது சரியாயிடும். உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் கிழங்கு உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. இந்த மாதிரி ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்குலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் பண்ணி பார்க்கலாமா? ஒயிட் ரைஸ், வெண்டைக்காய் சாம்பார், மாங்காய் பச்சடி, அதுக்கப்புறமா சேப்பங்கிழங்கு வறுவல், ரசம், தயிர். இந்த லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த கிழங்கு ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.